வணக்கம். எங்கேருந்து வாரீங்க? கல்முனையிலேருந்து வாரீங்க. ரீச்சா இந்த மாதுளம்பழம் பண்ணுங்கிறதுக்கா? எப்படி இருக்கு ரீச்சா? நல்லா இருக்குது. இதான் முதல் தடவை வாரீங்களா? ஓகே. சார் வந்து மாதுளம்பழம் பிடுங்கணும்னு ஆசை. பிடுங்குங்க, அதை பிடுங்கலாம். விடுங்க. இந்தாங்க, பேக்கில் போடுங்க. கவனம் தலையில் அடிக்கும். என்ன ஒரு வித்தியாசமான அனுபவம் என்ன? எப்படி இருக்கு தோட்டம்? நல்லா இருக்கு. இப்போ இதை பார்த்துட்டு போகாமல் நீங்களும் போய் அங்கே கொஞ்சம் கண்டுகளை கொண்டு வையுங்க. என்ன 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 தோட்டங்கள் ஏதாவது செய்கிறீங்களோ? இன்னும் இல்லை. இட வசதிகள். ஓகே. இதுக்கெல்லாம் இப்போ பெரிய இட வசதி தேவை இல்லையா? இப்போ ஒரு 50 கண்டு வைக்கிறண்டாலே ஒரு இந்த இடம் காணும். ஒரு வரப்பு 2 வரப்பு காணும். எத்தனை மணிக்கு இப்போ வந்து சேர்ந்தீங்க? நாங்கள் நேற்று வந்தோம். நேற்று வந்துட்டீங்க. நேற்று வேற ஈவினிங் வெறும் கொண்டு பார்த்தோம். சரி. அதை கிடைக்கல. அப்படியே காலை நேரத்தில் வந்து நேற்றோட வந்தாச்சு ரீச்சா பார்க்க. ஓகே, சந்தோஷம். இப்போ அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, சந்தோஷம். வடிவா பிடுங்குங்கோ, பார்த்து பிடுங்குங்கோ. கல்முனையிலேருந்து வந்திருக்கிறோம். ரீச்சாண்ட மாதுளம்பழமும் ரீச்சாண்ட கொய்யாப்பழம் தேவைன்னு சொல்லி அவங்களே வந்து தோட்டத்தில் போய் மாதுளம்பழத்தை பிடுங்கி வச்சுக்கணும். இப்போ கொய்யாக்காய் பிடுங்கி கொண்டு நிற்கணும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுக்கணுமென்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகளை கொண்டு வந்து நீங்களே பழங்களை பிடுங்கி கொண்டு போகலாம். பே பண்ணிட்டு போகணும். ஸோ தம்பியாக சொல்லுங்க, என்ன மாதிரி இருக்கு? வாங்கலாம், பஞ்சு வாங்க. இங்கே வாங்க. கல்முனையில் அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்துருக்குறீங்க. இங்கே வாங்க. எல்லாம் பிஸ்னஸ் பீப்புள். எப்படி இருக்கு? நல்ல இடமா? ஓகே, சந்தோஷமா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துருக்கீங்க. நன்றி. அப்போ அவ்வளோ தூரத்துலேருந்து ரீச்சா தேடி வந்துருக்கிறீங்க. உங்களோட ஊரில் இருக்கிற ஆக்களையும் சொல்லுங்க. அப்படி ஒரு இடம் இருக்கு. பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாங்க. என்ன? சரி, ஓகே, நன்றி.